உன் கழுத்துல ஆதி தாலி கட்டணும். நீ சட்டப்படி ஆதியோட மனைவி ஆனா மட்டும்தான் நம்ம நினைச்ச விஷயம் எல்லாம் கரெக்டா நடக்கும். பட் மேடம், பாரதியோட கழுத்துல இருக்கிற தாலி ஆதி கட்டின தாலி. அவ கழுத்துல இருந்து அது இறங்கணும். அப்பதான் ஏன் கழுத்துல தாலி ஏறும். என்ன சொல்ற மித்ரா? நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவரு கட்டுன தாலி அந்த பொண்ணோட கழுத்துல இருக்கிற வரைக்கும் உங்க கழுத்துல தாலி ஏறுறது நடக்கவே நடக்காது. நீ சொல்றத வச்சு பாக்குறப்போ இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். சரி மித்ரா, ஆனா நீ இதை நம்புறியா? ஆரம்பத்துல நானும் இதெல்லாம் உங்களை மாதிரி நம்பல மேடம். பட் நடக்கிறதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. என்னோட கல்யாணமும் தள்ளி போறதுக்கு அதுதான் முக்கியமான காரணமா இருக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஆமா மேடம், முதல்ல மித்ரா இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னப்போ நானும் அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் மித்ரா கிட்ட சொன்னேன். ஆனா இப்ப நானே அதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு நம்புற மாதிரி நடக்கிறதெல்லாம் அப்படிதானே இருக்கு. அதனாலதான் பாரதியோட கழுத்துல இருந்து தாலியை கழட்டுறதுக்கு நான் ஒரு சம்பவம் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கேன். என்ன பண்ண போற? செயின் அறுக்கிறதுல கில்லியா இருக்கிற ஆளுங்களை விட்டு பாரதியோட தாலிய அறுக்க வைக்க போறேன். இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஆனா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். அதுதான் யோசனையா இருக்கு. சூப்பர் மித்ரா, சரியான பிளான் தான். புருஷன் உயிரோட இருக்கிறப்பவே பொண்டாட்டி கழுத்துல இருந்து தாலி இறங்குனா அது எப்படி வலிக்கணும் பாரதிக்கு காட்டணும். அவ ஆடிக்கிட்டு இருக்கிற ஆட்டத்துக்கு இதுதான் சரியான அடியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சங்கர்னு ஒருத்தா இருக்கான். இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிக்கிறதுல அவன் தான் கில்லாடி. அவன்கிட்ட வேலையை முடித்தனா கச்சிதமா முடிச்சிருவான். நல்ல ஐடியா மேடம். இப்போவே அவனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுங்க. சொல்லுங்க மேடம். சங்கர், உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். என்கிட்ட பாரதின்னு ஒருத்தி ரொம்ப நாளா ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கா. அவ கழுத்துல இருக்கிற தாலிய நீ அறுக்கணும். இவ்வளவுதானே மேடம்? ஆள் யாருன்னு மட்டும் காட்டுங்க, வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு தகவலை சொல்றேன். மித்ரான்னு ஒருத்தவங்க வந்து உன்னை பாப்பாங்க. உனக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் அவங்க கொடுப்பாங்க. அவங்க சொல்ற பொண்ணு கழுத்துல தாலி இருக்க கூடாது. எங்க பாரு, உன்னை நம்பிதான் கொடுக்கறேன். ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் உன் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற தாலிக்கு உத்தரவாதம் கிடையாது. உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேடம், நீங்க கவலைப்படாதீங்க மேடம். நீங்க சொன்ன விஷயத்த கச்சிதமா இந்த சங்கர் முடிச்சு தருவான். கண்டிப்பா மிஸ்ஸே ஆகாது மேடம், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, காதும் காதும் வச்ச மாதிரி விஷயத்த முடிச்சிரு. சரிங்க மேடம். நான் அந்த சங்கர் கிட்ட பேசிட்டேன். அவனுடைய நம்பரை நான் உனக்கு ஃபார்வர்ட் பண்றேன். நீ உடனே அவனை நேர்ல போய் பார்த்து பேசி பாரதி பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லி காரியத்தை முடிக்க சொல்லு. எனக்கு வெளியே ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன்.